Hello everybody. Welcome to Kavin and Darshana's YouTube channel. Yes, so last week எல்லாம் பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க அக்கா உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க அண்ணா உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்கன்னு. ஸோ அதனால திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் தட். எங்க லவ் ஸ்டோரி பத்தி தான். ஆமா. பெரிய லவ் ஸ்டோரிலாம் இல்லை, இப்பதான் லவ் ஸ்டோரி எழுதிக்கிட்டே இருக்கோம். ஸோ யா, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? நீங்களா இருங்க. ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் இவர் தான் ஆரம்பிச்சாரு. சரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒர்க்கில் தான் மீட் பண்ணோம். ஸோ பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பிடிச்சிருச்சு, ரெண்டு பேருக்குமே பார்க்க பிடிச்சிருச்சு. அப்புறம் வந்து இவர் தான் இனிஷியேட் பண்ணார், பேச ஆரம்பித்தார் வழக்கம் போல் பாய்ஸ். ஸோ பேசினார், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நானும் ரிப்ளை பண்ணேன், பேசினோம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேரை பற்றின்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசினோம். ஆனால் ரெண்டு பேருமே வந்து சும்மா ரிலேஷன்ஷிப், டேட்டிங், வெளியே போகிறது அந்த மாதிரி வெளியவே போகல. ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு டைம் கூட நாங்கள் வெளியே டேட் போகிறது அப்படிலாம் கிடையாது. ஒர்க்கில் பார்ப்போம், பேசுவோம், மெசேஜ் பண்ணிப்போம், கால், அவ்வளோதான். இதுலேயே வந்து ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ட்ரீம் என்ன, என்னோட ட்ரீம் என்ன, எப்படி வாழ்கிறோம், ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, ஒத்து போதா, இந்த மாதிரிலாம் நிறையா. ஸோ ஜென்ரலாக என்னென்னா இப்போது ஒருத்தங்க பற்றி இன்னொருத்தங்க தெரிஞ்சுக்கணும், பிடிச்சிருக்கு அப்படின்னா வெளியே போவாங்க. கரெக்டாக மூவி போவாங்க, மால் போவாங்க, தியேட்டர் போவாங்க, பீச் போவாங்க. நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ ஏன்னா நானும் கொஞ்சம் ஒர்க்காலிக்கான பர்சன். ஸோ அவங்களுக்கும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஆல்ரெடி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இது மாதிரி நான் இருக்க போகிறேன். ஸோ சும்மாலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது. ஸோ நல்ல விஷயம் என்னென்னா ஷி வாஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் தி சேம் திங். அதுக்கப்புறம் என்னென்னா ஸோ நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன சொல்கிறேன்னா, லைக் எனக்குலாம் வந்து இந்த டேட்டிங் லவ் இதெல்லாம் செட் ஆகாதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிருக்குன்னா வீட்டில் பேசலாம், ஆர் யூ ஓகே வித் தட் அப்படி தான் கேட்டேன் நான். அண்ட் தட்ஸ் ஹவ் தி ஹோல் ஸ்டோரி ஸ்டார்டட். அப்போ நான் ஐ செட் எஸ், எனக்கும் அதே தான், நானும் அதே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதுக்கு மேலே என்ன, வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் ரெண்டு பேரும் போய் பேசினோம். அகெயின் எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிற மாதிரி ஆப்வியஸாக லவ் மேரேஜ் அவங்களுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க, டைம் எடுத்துக்குவாங்க. அது எல்லாமே நடந்துச்சு. சேம் திங், ரெண்டு பேர் வீட்லேயும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும், பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பார்ப்போம் சொல்லும் போது அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல லவ் மேரேஜா அப்படின்னு. ரிலேட்டிவ்ஸ் என்னன்னா சண்டைகள் இல்லாத கல்யாணம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சண்டை இருக்கும், லவ் மேரேஜா இருந்தாலும். லவ் மேரேஜ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும், எல்லாத்தையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணோம். அதே மாதிரி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அண்ட் வீட்டில் ஒத்துக்கல, டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மேரேஜ் பண்ணணும்னு வச்சிருந்த டைம் லைன் வந்து ரெண்டு பேருக்கும் செட் ஆகல. அதனால கொஞ்சம் இடையில ரெண்டு பேரும் ஒரு பிரேக் எடுத்துட்டோம். ஆமாம், அது என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் சீக்கிரம் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று உருவாக்கியிருந்தேன். அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் ஷீ வாஸ் நியூ டு எவ்ரி திங். சென்னைக்கு அப்போ தான் அவங்களுமே வந்திருந்தாங்க. ஸோ அது தவிர என்னையும் இப்போ தான் தெரியும். கரெக்டாக என்னடா பார்த்து ஒரு வாரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஷி வுட் ஆல்சோ தாட் அபவுட் இட். நான் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு பையனையோ பொண்ணையோ பிடிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே 1 வீக்கில் யாரும் கல்யாணம் பண்ணலாம் பேச மாட்டாங்க. கரெக்டாக. பட் அப்படிப்பட்ட பர்சன் நான் கிடையாது. பிடிச்சதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் பேசுன்னு சொல்லிட்டேன். நானே என் வீட்டில் பேசுகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்லும்போது உனக்கு பிடிச்சிருக்கா வீட்டில் போய் பேசு. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணுறது உங்கள் வேலை, என் வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணுறது என் வேலை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் பேசும்போது ஓகே ஆர் வி டேக்கிங் த ரைட் டெசிஷன், அதுக்கப்புறம் கேள்வியாக வந்தது இல்லையா. அதுக்கப்புறம் வி ஹேட் லாட் ஆஃப் செகண்ட் தாட்ஸ். எனக்கு வந்தது, அவங்களுக்கு வர கிடையாது. பாயிண்ட் டு பி நோட்டட். எனக்கு செகண்ட் தாட்ஸ் இருந்தது. ஐம் டேக்கிங் த ரைட் டெசிஷன், மேபி கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறோமோ. ஏன்னா கல்யாணங்கிறது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எனி பர்சன். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் இருந்தால் கூட டக்குன்னு 1 வீக்கில் இவங்க பேசுவாங்க எதிர்பார்க்கல. நாங்கள் நம்ம பேசி பழகி ஒரு கொஞ்ச நாளே எனக்கு மேபி ப்ராபப்ளி ஒரு 1 or 2 months டைம்லேயே வீட்டில் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் நினச்சேன் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, கடைசி வரைக்கும் சும்மா ஏதாச்சும் கதை பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல இவங்களும் வந்து. ஸோ நான் உடனே வீட்லேயும் பேசிட்டேன். வீட்டில் பேசி சொல்லிட்டேன், எனக்கு இந்த பையன் தான் வேணும், நான் கல்யாணம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வீட்லேயும் டைம் எடுத்து பேசி கொஞ்சம் நாங்கள் பிரேக் எடுத்துட்டோம். ரெண்டு பேரும் வீட்டில் சொன்னோடனே யாரும் ஏற்றுக்கல அப்படின்னோடனே இவங்களும் பிரேக் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அகெயின் திருப்பி வந்து இல்லை எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது எனக்கும் பயங்கர சந்தோஷம். ஓகே, திருப்பியும் போய் மறுபடியும் வீட்டில் பேசுகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டு பேர் ஃபேமிலிஸ் பேசினாங்க. ஃபேமிலிஸ் பேசினதுக்கப்புறம் ஓகே தான், அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு. ஸோ
அங்கே தான் கரெக்ட். இதுக்கு நடுவில் எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்தது, எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ் வந்தது. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க பேடா. ஸோ என்னை பற்றி தவறாக சொல்கிற விஷயமும் வந்து சேர்த்துல இருக்குது. அது எல்லா கப்பல்ஸ்க்கும் ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இருக்கும். பட் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தெரியும் உங்கள் பார்ட்னர் பற்றி நீங்கள் எப்படிப்பட்டவங்களோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே வர கமெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 2 பேர் ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் 2 பேருக்கும் ஒத்து போகணும், அவ்வளோதான். கரெக்ட். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் வை ஹவ் டேக்கன் திஸ் டெசிஷன் சூனதாக நாங்கள் ஏன் எடுத்தோம்னா, நாங்கள் முன்னாடி கல்யாணம் முன்னாடி எல்லாமே பேசிட்டோம். பட் எல்லாம் பேசுறதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படி நடந்துப்பாங்க, அது கொஸ்டினபிள் தான் இல்லையா? பட் அதே மீறி மோஸ்ட் ஆஃப் தி இஷ்யூஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இருக்கும்ல. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ட்ரீம் என்ன, உங்கள் பேஷன் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி வேலை பண்ண பிடிச்சிருக்கும், எங்கே செட்டில் ஆக போகிறோம், எவ்வளோ ஃபினான்ஷியல் எக்யூப்டாக இருந்தால் நம்ம வந்து லைஃப்பை கொண்டு போகலாம், இதெல்லாம் மாதிரி கொஞ்சம் டேபுவான டாபிக்ஸாக இருக்கும். எல்லா பேரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. பட் நாங்கள் 2 பேரும் ரொம்ப வோக்கலாக இருந்தோம். ஏன்னா எனக்கு இதுதான் தேவை, அவங்களுக்கு இதுதான் தேவை, 2 பேர் மாற்றி மாற்றி நிறைய பேசிக்கிட்டோம். அதே மாதிரி 2 குடும்பமும் எந்தெந்த 2 ஃபேமிலிக்கும் ஃபர்ஸ்ட் இந்த பையன் இந்த குடும்பத்துக்கு செட் ஆகணும், நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்களா, இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆவாங்களா, எல்லாம் ஒத்து போகுமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது வந்து வாழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் அதே மாதிரி சொன்னபடி 2 பேரும் வெறும் வேர்ட்ஸில் மட்டும் இல்லை, ஆக்ஷன்ஸ்லையும் அதே மாதிரி தான் இருந்தோம். ஸோ அதனால தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் யாருக்கா இருந்தாலும். கரெக்ட். நான் என் ஆக்ஷன்ஸில் முடிஞ்ச கீப் பண்ண பார்ப்பேன். பட் என்னை மாரி இன்னொரு நம்ம எந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண ஆசைப்படுறோமோ அவங்களும் 100% தரும்போது தட்ஸ் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் ஃபார் எனி மேன் நினைக்கிறேன். ஸோ அது எங்கள் 2 பேருக்குமே மியூச்சுவலாக இருந்தங்காட்டி வி ப்ரொசீட் ஃபர்தர். அங்கே ப்ரொசீட் ஃபர்தராக பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி உங்கள் முன்னாடி உங்க முன்னாடி எங்க லவ் ஸ்டோரி கேட்டனால நாங்க வந்து ஷேர் பண்ணிருக்கோம். பெரிய லவ் ஸ்டோரி இல்ல, குட்டி ஸ்டோரி தான். அப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல, வெளியே டேட் போல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல நாங்க. அண்ட் இப்போ ஸ்லோவா வந்து நாங்க ஸ்டோரியை எழுதிட்டு போயிட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ எங்களுக்கு மேரேஜ் ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. ஸோ நான் வி நோ each other for almost ஒரு 2.5 3 years. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பீச்சுக்கே இந்த ஒரே டைம் தான் போயிருக்கோம் இல்லையா? பீச்சுக்கு ஒரு டைம் போயிருக்கோம், படத்துக்கு ஒரு 2 டைம் போயிருக்கோம். ஸோ தட்ஸ் இட் மச் ஹவுஸ். ஒரு கால் வருது. ஸோ தட்ஸ் இட் அபவுட் அஸ். திஸ் இஸ் அவர் லவ் ஸ்டோரி. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இதை பற்றி உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சொல்றதுக்கு எதுவும் இல்லை, இவ்வளோதான் இருக்கு. ஸோ உங்கள் சில பேர் வீட்டில் சொல்லவே கூட கஷ்டப்படுவாங்க. என் பார்ட்னருக்கு இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சாக கூட நீங்கள் சில பேருக்கு இருக்கலாம். நீங்கள் எங்களுக்கு அப்படிலாம் சில விஷயங்கள் இருந்தது. உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் கேள்விகள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு உங்களை ஹெல்ப் பண்ணுறோம். எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் அட்வைஸை வச்சு நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் சண்டை வந்தா அப்படின்ற மாதிரிலாம். எல்லாருக்கும் நடக்கும் சண்டை, அந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி அட்வைசஸ். ஓகே, ஆல்ரைட். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாய் பாய்.